அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழா ஸ்ரீந்திரா. இன்று இலக்கண குறிப்பு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து எப்படி அமையும் அப்படின்னா, இறுதியில் வந்து ஆங்கிற ஒளியில் வந்து முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து தந்த, கேட்ட. இந்த இறுதியில் வந்து ஆல முடிஞ்சனால இது வந்து பெயரெச்சம். செகண்ட் ஒன் வினையெச்சம். இறுதியில் வந்து ஆல முடிஞ்சாலே இது பெயரெச்சம் தான். நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சாலே காணும். வினையெச்சம். வினையெச்சம் வந்து இறுதி எழுத்து ஈ அல்லது ஊல முடிஞ்சா வெந்து, பாடி. இந்த இதில் வந்து ஊல முடிஞ்சிருக்கு, இதுல வந்து ஈல முடிஞ்சிருக்கு. தந்து இப்படி முடிஞ்சு அப்படின்னா இது வந்து வினையெச்சம். ரெண்டாவது வினைமுற்று. மூணாவது வினைமுற்று. வினைமுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செயல் வந்து முடிவடைந்திருக்கும். கண்டால், கேட்டால், பாடினால். இங்க ஒரு பேர் செல்வி அப்படிங்கிற ஒரு பேர் எழுதிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து நிறைய வினைமுற்று அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் வந்து பெயர் சொல்லி கொண்டு வந்து முடிந்திருக்கு. செல்வி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். செல்வியானவள் கண்டால், கேட்டால், பாடினால், மகிழ்ந்தால் அப்படி கூட சொல்லலாம். ஒரு செயல் வந்து முடிவடைந்தது அப்படின்னா அது வந்து வினைமுற்று. நான்காவது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் முனைவிற்று வந்து க, ய, இ. இந்த மூணுமே இறுதி எழுத்துல வந்து அமைஞ்சிருக்கும். இறுதி எழுத்து வந்து க, ய, இர்ல முடிஞ்சு அப்படின்னா அது வந்து வியங்கோள் முனைவிற்று. நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அவன், அவன் வாழ்க. அவன் வாழிய. அவன் வாலியர். இறுதி எழுத்து வந்து க, ய, இர்ல முடிஞ்சு அப்படின்னா எந்த சென்டென்ஸா இருந்தாலும் இறுதி எழுத்து க, ய ஒரு வாக்கியத்துல இறுதியானது அவன் வாழ்க, அவன் வாழிய, அவன் வாழிய. இந்த இறுதி எழுத்து வந்து முடிஞ்சிருக்கு. அதனால இது வந்து வியங்கோள் வினை முற்று. நெக்ஸ்ட் தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று வந்து எப்படி அமையும் அப்படின்னா, அவன் பாடினான், செல்வி பாடினாள். ஒரு செயல் வந்து முடிவடைந்திருக்கு. அவன் பாடினான், செல்வி பாடினாள். பாடினாள்ங்கிறது ஒரு வினை. இது வந்து ஒரு பெயர் சொல். ஒரு வினையானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தனால இது வந்து தெரிநிலை வினைமுற்று. இதோட தொடர்ச்சி வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.